வணக்கம். சக்தி விநாயகர் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சூரியனும் சனி சேர்க்கை பெற்றனால கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். வருடத்துக்கு ஒரு 30 நாள் பாத்தீங்கன்னா சூரியனும் சனி சேர்க்கப்பட்டு உள்ளது. அப்படி இருக்கிறதுனால கடக ராசிக்கு எப்படி இருக்கு நம்ம பார்க்க போறோம். உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது கும்பராசியில சனி பகவான் இருக்காருங்க. பிப்ரவரி 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் கும்பராசிக்கு வரார். அதாவது சனியோட வீட்டுக்கு வரார். எப்பவுமே சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாத கிரகம், ஒரு ஒளி உள்ள கிரகம், இருள அடைஞ்ச கிரகம். இந்த ரெண்டு இருட்டுக்கு வெளிச்சத்துக்கு எப்பவுமே ஆகாது. இருட்டுக்கு ஆப்போசிட் வெளிச்சம், வெளிச்சத்துக்கு ஆப்போசிட் இருட்டு. இப்படி இருக்க காலகட்டத்துல அப்படி ரெண்டு கிரகங்கள் இந்த பிப்ரவரி 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி உங்க குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியே சூரிய பகவான். இப்ப சூரியன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது மாரகாதிபதி வீட்டுக்கு வர போறார். ஆல்ரெடி சனி உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு பார்த்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. இப்ப சூரியனும் உங்க குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அது நீச்சம் பெறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஆல்ரெடி கடகராசிக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கும் போது இந்த 30 நாள் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ஆவரேஜான பலன்கள் கொடுக்குங்கிற ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க. கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமா செயல்படக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் நீங்க இருக்க போறீங்க. அதுக்கு காரணம் சனியோட தாக்கத்துல, சனியோட பிடியில நீங்க இருக்கீங்க. இந்த சனியோட பிடியில இருக்கும் பொழுது சூரியனுங்கிறது ஒரு தகப்பன், ஒரு தலைமை, நம்ம உடல்ல தலைப்பகுதி. இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு மாத காலத்துல உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்டது, ஸ்ட்ரோக் சம்பந்தப்பட்டது, தலைவலி சம்பந்தப்பட்டது, கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வரலாம். இதுக்கு மாறாக இது வராம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, விநாயகரோட வழிபாடுகளும் சிவனோட வழிபாடுகளும் உங்களுக்கு இருக்கும். இந்த விநாயகரோட வழிபாடுகளும் சிவனோட வழிபாடுகள் இருக்கும் பொழுது இந்த ரெண்டுக்கு சூரியனோட தாக்கமும் சனியோட தாக்கம் உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. சுப விரயங்களா நீங்க மாத்திக்கணும். இப்ப 8ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் வரும் பொழுது கலஸ்திரகாரனோட வீட்டுக்கு வராரு. அந்த கலஸ்திரகாரன் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்துட்டு போறது நல்லது. எப்பவுமே பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது பெரிய பிரச்சனைகளுக்கு கொண்டு போய் விடும். ஆல்ரெடி பாத்துட்டீங்கன்னா நீங்க வீட்டுல நல்லதே நீங்க எடுத்து சொன்னா கூட உங்களுக்கு கெட்டதா முடியும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா பண்ணாத தப்புக்கெல்லாம் தண்டனை அடிச்சுட்டு இருப்பீங்க. சார் நான் நல்லதுதான் பண்ணேன், எனக்கு தப்பா முடிஞ்சிருச்சு, நான் நல்லது பண்ண போய் நான் தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு உங்களுடைய ஒரு கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலமாதான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாம விட்டு கொடுத்துட்டு போங்க. இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர வாழ்க்கைய நீங்க தவிர்த்துக்கோங்க. நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா இந்த கலஸ்திரக்காரன் இருக்கனால நிறைய பேர் மேரேஜுக்காக ஸ்டெப் எடுத்தாலும் சில பேருக்கு தடங்களா இருக்கும். கணவனால மனைவிக்கு பிரச்சனை, மனைவியால கணவனுக்கு பிரச்சனை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க போய் ஒரு பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிரும், பையனை பார்த்தாலும் பையனுக்கு கல்யாணம் ஆயிரும். இது மாதிரி குழப்பங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு திருமண பேச்சு எடுத்தாவே வீட்டுல வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும், உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுன்னு வந்துடும். அவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க நிதானமா செயல்படுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. பட் சனி நமக்கு ஆல்ரெடி இருக்காரு, அந்த தாக்கம் இருக்கு அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். சார் அஷ்டம சனியில நமக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் 8ல இந்த மாதத்துல மறையறாரு.
அது இல்லாம சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பஸ்தானத்துக்கு 7க்கு அதிபதியே வந்து அவரே பாக்குறாரு. சனியும் 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்துல சில குழப்பங்கள் வரலாம். உங்க 2 பேர்த்துக்கு உங்க குடும்பத்துக்குள்ளேயும் குழப்பங்கள் இருக்காது. மத்தவங்க பிரச்சனை எடுத்து நீங்க பேசி உங்க குடும்பத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால மத்தவங்க பத்தி நீங்க எதுவுமே யோசிக்காம எதுவுமே செயல்படுத்தாம உங்க மேல நீங்க யோசிங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டங்கிறது இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து மன அழுத்தம், எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சமாக முடியல, குடும்பத்துல பிரச்சனை, மாணவ செல்வங்களுக்கு கல்வியில கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம். பட் இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்லதுங்கிறத பண்ணுவாரு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க மேல நம்பிக்கை வைங்க. மத்தவங்களை சார்ந்தோ மத்தவங்களை நம்பிக்கையில நீங்க இருக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அது நீங்க செயல்படுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சக்சஸா மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பிப்ரவரி 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த 30 நாள் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு விஷயம் முடிவு எடுத்துக்க மாட்டாங்க. குழப்பங்கள் பண்ணலாமா வேண்டாமா, அங்க போகலாமா இங்க வரலாமா, அது மாதிரி ஸ்டெப் எடுக்கலாமா இது மாதிரி ஸ்டெப் எடுக்கலாமா அப்படிங்கிற குழப்ப தடுமாற்றத்தினாலே பாதி விஷயங்களை வந்து நீங்க தள்ளி வச்சிருக்கீங்க. இதே நீங்க மத்தவங்களுக்கு எடுத்து பண்ணும் பொழுது அது உடனே நடக்கும். அதே உங்களுக்கு எடுத்து பண்ணும் பொழுது சில தடங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் அது நமக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நோக்கி உங்களால போறதுக்கு விடாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க துணிஞ்சு இறங்கி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை பண்ணும். பட் இந்த வண்டி வாகனத்துல போகும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இரவு நேரங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தூர பயணங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான உறுப்புகள் இதெல்லாம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் அது நம்ம சூரியன் நம்ம இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சனியோட வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட வேண்டாம். எப்பவுமே சூரியன் வந்து பாத்தீங்கன்னா நல்லதுதான் பண்ணுவாரு. எனக்கு சூரியன் இந்த உலகத்துல வெளிச்சம் கொடுக்கலன்னா எந்த ஒரு உயிரினங்களும் வாழறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது சூரியனுங்கிற ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. பட் சூரியன் வந்து கும்பராசியத்துல இருந்தாலுமே கூட பெரிய தாக்கத்துங்கிறது கண்டிப்பா கொடுக்காது. நீங்க நான் சொன்ன மாதிரி விநாயகரோட வழிபாடுகளும் சிவனோட வழிபாடு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா கடகராசிக்காரங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால அது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப பட் என்னதான் இருந்தாலும் இது கிரகணங்களோட கோச்சார அமைப்பு தாங்க. பட் அதே உங்க ஜாதகத்துல சூரியன் சனி பலம் பெற்று இருந்தாங்கன்னா இந்த பாதிப்புகள் வராது. அதனால உங்க ஜாதகத்துல தன்னுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாட்டு நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.